ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு மயில் பற்றி ஒரு 1 minute ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே. ஒரு காட்டில் ஒரு மயில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த மயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மற்ற பறவைகள் மேலேயும் ரொம்ப கருணையோடு இருந்துச்சு. ஆனால் மயிலோட அழகை பார்த்த மற்ற பறவைகள், இந்த மயில்கள் எல்லாம் எப்பவுமே திமிராதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அதுகளே முடிவு செஞ்சுக்கிடுச்சுங்க. அதனால மயில் கூட சேராம தனியாகவே இருந்துச்சுங்க. மயில் நட்போட பேச வந்தா கூட மயிலை தவிர்த்துட்டு வேற பக்கம் போயிடுங்க அந்த பறவைங்க. ஒரு நாளைக்கு குளிர்காலம் அந்த காட்டுல ஆரம்பிச்சுது. அப்பதான் புதுசா குஞ்சு பொறிச்சிருந்த ஒரு குருவி ரொம்ப குளிர்ல கஷ்டப்பட்டுச்சு. தன்னோட குஞ்சுகளோட குளிரை எப்படி போக்குறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த குருவி. அப்பதான் அங்க வந்தது அந்த அழகான மயில். குளிர்ல கஷ்டப்படுற குருவியையும் அதோட குஞ்சுகளையும் பார்த்த மயில் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே தன்னோட தோகையில இருந்து சில இறகுகளை பிரிச்சு அந்த குளிருக்கு இதமா அந்த குருவிக்கும் குருவியோட குஞ்சுகளுக்கும் போத்தி விட்டுச்சு மயில். மயிலோட தோகை நல்லபடியா குருவி குஞ்சுகளை குளிர்ல இருந்து காப்பாத்துச்சு. அதை பார்த்த எல்லா குருவிகளும் இவ்வளவு நல்ல மயில அதோட தோற்றத்தை மட்டும் வச்சு இத்தனை நாள் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டுச்சுங்க. அன்னையில இருந்து குருவிகளும் பறவைகளும் மயில்களும் ஒற்றுமையா அந்த காட்டுல வாழ்ந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தரோட தோற்றத்தை மட்டும் வச்சு ஒருத்தர் நல்லவருன்னு எப்படி நம்ப கூடாதோ, அதே மாதிரி ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவர் கெட்டவர்னு முடிவு செய்யக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?